Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா. யுகத்தை ஆள்வது யுவசக்தி. நம்ம யுவா நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இளைஞர்கள் ஏன் ஆசிரியர் துறையை எடுத்துக்கணுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மோடு இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வந்திருக்காரு ஃபேமஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கோச் மற்றும் தாட் லீடர் டாக்டர் பாலசாண்டிலியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆசிரியர் துறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது இன்றைக்கி ஒரு 2.5 வயசு குழந்தையவே ஸ்கூலில் போட்டுறாங்க. ப்ளே ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடிலாம் மாண்டிசரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளே ஸ்கூல், மாண்டிசரி ஸ்கூல் அண்ட் தென் ப்ரைமரி எஜுகேஷன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ ஸ்கூல் லெவல்லையே கூட நிறைய ஸ்கூல்ஸ் இன்றைக்கி தேவைப்படுது. புதுசாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அது கவர்மெண்ட் செக்டார்லேயும் சரி, ப்ரைவேட் செக்டார்லேயும் சரி. ஸோ டீச்சர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் அட் த ஸ்கூல் லெவல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிஐ, பாலிடெக்னிக் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது தவிர பி ஸ்கூல்ஸ். ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன் போது இவ்வளோ ஸ்கோப் இருக்குது. அதற்கு தகுந்தவாறான ஒரு படிப்பை வந்து மினிமம் படிக்க வேண்டியிருக்கு. இப்போ மாண்டிசரி ட்ரைனிங்னா அது செப்பரேட்டாக எடுத்துக்கிறாங்க. இப்போ அதே ஸ்கூல் லெவல் ட்ரைனிங்னா உங்களுக்கு பிஎட், எம்எட் படித்தவங்க, இப்போ எம்எட் படித்தவங்க 11th 12th எடுப்பாங்க. பிஎட் படித்தவங்க அது கீழே இருக்க ஒரு துறையில் படிப்பாங்க. ஸோ காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு லெவல் போகும்பொழுது தே ஹாவ் டு டெக்னிக்கலி கெட் ட்ரெயின்டு. இப்போ வந்து ஒரு ஐடிஐலையோ இல்லை பாலிடெக்னிக் காலேஜஸ்லையோ படிக்கணும்னு சொன்னால் அந்த டெக்னிக்கல் துறை சார்ந்த படிப்பை படித்தவங்க அதில் வந்து டீச்சராக போவாங்க. அதே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பியூர் சயின்ஸ் படித்தவங்களா இருக்கலாம், ஒரு காமர்ஸ் படித்தவங்களா இருக்கலாம். அவங்க எந்த துறையில் படிச்சிருக்காங்களோ அந்த துறையிலே அவங்க வந்து ஆசிரியர் பணிக்கு போகிறாங்க. பட் இன்றைக்கி பெரும்பாலும் முன்பு மாதிரி ஒரு வேட்கையோட பேஷனோட டீச்சர் துறைக்கு தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த வேலையுமே கிடைக்கலன்னா ஒரு ஆசிரியர் பணி அப்படின்னாங்க. அதாவது முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்கலாம் வந்து அப்ராட் போயிடுறாங்க. ஒரு 2வது 3வது பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு டாப் எம்என்சி கம்பெனிக்கு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி வேறு எங்கேயா போய் செட்டில் ஆகிடுவாங்க. இப்போ கடைசி ஃபியூ பெஞ்சஸில் இருக்கிறவங்க தான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் வராங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் மார்க்கோ இல்லை ஒரு 50, 55 ஒரு நியர் டு 60 தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆழமாக இறங்கி அந்த சப்ஜெக்டில் படித்தவர்கள் ஆசிரியர் பணியில் வந்தால் டெஃபினட்டாக இந்த இளைய சமுதாயத்துக்கு நல்ல வழியில் வந்து கைடு பண்ணலாம், அவங்கள மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்பவே வெல் எஜுகேட்டடாக இருக்காங்க, வெல் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஷன்ஸ் தேவைப்படுது, ஒரு ஆட்டிடியூட் தேவைப்படுது. டீச்சிங் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் தேவைப்படுது. ஸோ ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை தாண்டி ஹேண்ட்லிங் தி ஸ்டூடெண்ட் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அது தெரிந்தவர்கள் தான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் வந்து வர முடியும். இன்றைக்கி வந்து ஒரு டாலரன்ஸ் இல்லாத ஒரு சமூகமாக இருக்குது. நிறைய சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூ நீட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ செட்டப் ஃபார் டீச்சர்ஸ். இதில் வந்து எந்த வேலையுமே கிடைக்கலன்னா டீச்சர் வேலைக்கு வருவேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து ரொம்ப போயிட்டுருக்கு. இன்றைக்கி பே கமிஷன் பார்த்திங்கன்னா 6th பே கமிஷன் மூலமாக பார்த்தா ப்ரொஃபஸருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஈக்குவலான சேலரி வந்து இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. 7th பே கமிஷன் இஸ் ஆன் த வே. ஸோ சேலரி வைஸ் தெர் இஸ் நோ இஷ்யூ. அண்டு இவங்களுக்கு வந்து ஒரு 14 to 20 hours கிளாஸ் எடுத்தால் போதுன்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்குமே சம்மர் வெக்கேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலை வந்து கண்டிப்பாக மாற வேண்டும். அப்படி டீச்சருடைய ப்ரொஃபஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உரிய வந்து பாடத்திட்டத்தில் மாஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிஜி பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து பிஹெச்டி பண்ணணும். தொடர்ந்து வந்து அந்த துறையில் அவங்கள தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அன் ஆட்டிடியூட் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருமே டீச்சர் துறையில் வரலாம். மோரோவர் ஒரு டீச்சர் தான் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதர்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்க தான் வந்து ஒரு செகண்ட் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இப்போ பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர், நல்ல ஆசிரியர் விருது கொடுக்குறாங்க. they are actually recognized by lot of Lions and Rotary. இவங்க பெஸ்ட் டீச்சராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ் தே ப்ரொடியூஸ். ஸோ எத்தனை மார்க் சென்டம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேங்க் ஹோல்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு காம்படேட்டிவ் ஸ்பிரிட் இருக்குது. அந்த ஸ்பிரிட்டோட ஓட வேண்டியிருக்கு. பட் இன்றைக்கி நிறைய விமன் வந்து டீச்சர்ஸில் வந்திருக்காங்க. மென் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது
ரொம்ப ரொம்ப ரேராக தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் மென்னில் வராங்க. அதுலேயுமே டீச்சிங் துறையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு லைப்ரரியனாக வரலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக வரலாம், ப்ளஸ் பிடி மாஸ்டராக வரலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயங்களுமே அங்கே இருக்குது. ப்ளஸ் லேப் டெக்னீஷியனாக வரலாம். இன்றைக்கி வந்து சயின்ஸ் ரிலேட்டட் காலேஜஸ் இருக்குதுன்னு சொன்னாக்கா நிறைய ப்ராக்டிக்கல் விஷயங்கள் இருக்கும், அந்த லேப் டெக்னீஷியனாக வரலாம். ஸோ இன்றைக்கி கவர்மெண்ட் டீச்சருக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும்போது காத்திருந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. பட் வேறஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கும்போது டே இன் டே அவுட் நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ லாட் ஆஃப் டீச்சர்ஸ் ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் டேக் அப் திஸ் கோர்ஸ். அதற்கான தயாரிப்பு வேலைகளை வந்து அவங்க பண்ணணும். Definitely we welcome a lot of teachers to this community because they are the molding people in this society. We want a lot of teachers. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னு கேட்கும்பொழுதே கண்டிப்பாக இந்த துறை மேலே ஒரு அன்பு வருது சார். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட திரும்ப வந்து சந்திப்போம் இடைவேளைக்கு அப்புறம். கைரான் வழங்கும் யுவாவில் ஒரு சிறிய இடைவேளை. Stay tuned. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா. இன்றைய இளைஞர்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேச வந்திருக்காங்க MOP வைஷ்ணவ் காலேஜோடைய பிரின்சிபல் டாக்டர் லலிதா பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் மேடம். வெல்கம் டு அவர் ஷோ. மேம், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரொஃபஷன் வைஸ் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் பண்ணிகிட்டே போகிறாங்க, காலேஜஸ் ஓப்பன் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு என்ன ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மேடம்? நிறைய ஸ்கோப் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ளென்ட்டின்னு தான் சொல்லணும். ஒரு டீச்சர் ஸ்டார்டிங் ஆஃப் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், யூ கேன் க்ரோ அப் டு அசோசியேட் ப்ரொஃபஸர் லெவலுக்கு போகலாம். டீச்சிங் அண்ட் ரிசர்ச்சில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. காலேஜஸை விட ரிசர்ச்க்கு யூனிவர்சிட்டிஸில் ஸ்கோப் நிறைய இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ், பிகாஸ் ஆஃப் த கான்டாக்ட்ஸ் தட் தே கேன் டெவலப். அந்த செட்டப் இஸ் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் இருக்குது. தட் இஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், ஐ நோ இட் ஆல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஐ மீன் வெரி ஆட்டிடியூட்னல் ஸ்மார்ட் கைண்ட் ஆஃப் கிட்ஸ் ஆர் தேர், எஸ்பெஷலி இந்த சிட்டி. அதே கிராமங்களில் போகும்போது ஒன்றுமே தெரியாத குழந்தைங்களும் வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிட்டியில் இருக்கக்கூடிய டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர்ஸ் அப்டேட்டடாக இருக்காங்கன்னா அது இல்லை அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். ஆஸ் a principal of the a very famous college, you can also have your own view. இப்போ டெஃபினட்டாக இவங்க சொன்ன மாதிரி குருவோட கூகுள் தான் பாப்புலராக இருக்குது இன்றைக்கி. அதனால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெல் இன்ஃபார்ம்ட். தட்ஸ் த சேலஞ்ச். எந்த ப்ரொஃபஷனுமே ஒரு சேலஞ்ச் இருந்தால் தான் டெலிவரி வில் பி பெட்டர். அதனால் த டீச்சர்ஸ் ஹேவ் டு அப்டேட் தெம்செல்ஸ், டொமைன் நாலேஜ் அண்ட் அதர் ஹேப்பனிங்ஸ் அரவுண்ட் தெம். இப்போ ஒரு கிளாஸில் போய் புஸ்தகத்தில் இருக்கிறத மட்டும் சொல்லித்தரத்துக்கு ஒரு டீச்சர் தேவையில்லை. கூகுள் அதை இன்னும் நல்லாவே பண்ணும். அதனால் ஒரு டீச்சரோட ரோல் என்னென்னா, என்னதை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வித்தியாசமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லணும். உதாரணங்கள் கொடுக்கும்போது கூட அது லேட்டஸ்ட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ரெலவெண்ட்டாகவும் இருக்கணும், அட் சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸோட க்யூரியாசிட்டியை இன்வோக் பண்ணுறதாகவும் இருக்கணும். அந்த மாதிரி. அதனால் த சேலஞ்ச் டஸ் நாட் லை இன் ஜஸ்ட் டெலிவரிங் த கண்டென்ட். The challenge for the teachers is making the whole presentation different. இப்போ ஒரு டீச்சர் வித்தியாசமாக சொல்லி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸுக்கு அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி நம்ம சொல்ல தேவையில்லை. நான் போய் அதில் முதல்ல உட்காந்துடணும். ஏன்னா அந்த டீச்சரோட ஃபுல் இதையும் நான் அதை கிரகிச்சுக்கணுன்ற எண்ணத்தோட ஸ்டூடெண்ட்ஸே they won't like to miss the class. They won't miss the class then. இப்போ IPL எவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குறாங்க, அதே டெஸ்ட் மேட்ச்சை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா? அவ்வளோ நழிய முடியாது. அதனால் நம்ம பண்ணுறதை வித்தியாசமாக பண்ணணும், பி டிஃப்ரெண்ட். அதுதானே ஷிவ்கேராவும் சொல்லியிருக்காங்க, சக்ஸஸ் கம்ஸ் டு தோஸ் ஹூ டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அதே தான் எல்லா ப்ரொஃபஷனுக்கும் அப்ளிகபிள் தான் அது. ஸோ இன்றைக்கி டீச்சிங் ப்ரொஃபஷனும் வந்து ஒரு ட்ரெண்டியாக ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லி கொடுத்தா தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது தவிர இன்ட்ராக்டிவாக, பார்ட்டிசிபேட்டிவாக, ஆக்டிவிட்டி பேஸ்டாக இன்றைக்கி அது மாதிரிலாம் புதுசாலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு டீச்சர் வந்து ஒரு ட்ரெயினர் மாதிரி கூட நடந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் விரும்புகிறாங்க. மொனோட்டனஸாக ஒரே மாதிரி ஒரு மொனோலாகாக இருக்குது, ஒன் வே கம்யூனிகேஷன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தி டோன்ட் லைக் இட். ஸோ தட் இஸ் கரெக்ட்.
அதே வந்து டெஸ்டிங் இவாலுவேஷன்லேயும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து அஃப்கோர்ஸ் எக்ஸாம் அது ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்னு வரும்போது அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே சமயம் இப்போது நாங்கள் அட்டானமஸ் காலேஜ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால அதில் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இன்டர்னலாக நம்ம பண்ணுறது அதுவும் திரும்பி கொஸ்டின் ஆன்சர் எழுதுறது, லாங் எஸ்ஏஸ் எழுதுறதுன்னு இல்லாமல் வேறு விதமாக அவங்களோட என்ன அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கிறது. சும்மா புக்கில் இருக்கிறத அப்படியே பைஹார்ட் பண்ணி எழுதுறதுன்னு இல்லாமல் அதை நல்லா புரிஞ்சுட்டு அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம். ப்ராஜெக்ட் ஒர்க், ஒரு ஃபீல்டு ஒர்க். ஆமாம், ஃபீல்டு ஒர்க், ப்ராஜெக்ட் ஒர்க் இன்னைக்கு கிளாஸில் நடக்கிறத பண்ணுற மாதிரி நாளைக்கு வாழ்க்கையிலையும் அவளுக்கு ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யும் போதும் அதுக்கு அவங்க ரெடி ஆகிடுறாங்க அப்படின்னா. ஸோ இட் இஸ் இன் டெலிவரி ஆஃப் த லெசன்ஸ், it is in testing and evaluation methods a college or university can employ. அதை வச்சுட்டா கண்டிப்பாக we can attract the best talent to come to teaching industry. ஸோ இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறீங்க மேடம்? ஃபார் எக்ஸாம்பிள் ரூரலாகவும் எடுத்துக்கலாம், நம்ம சிட்டிஸ்லையும் எடுத்துக்கலாம். நாளைக்கு நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கணும்னு டிசைட் பண்ணேன்னா நான் வந்து முதலையே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும் சப்ஜெக்டில். ஸோ தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் மை ஸ்ட்ரென்த்ஸ் ஆர். இப்போ நான் ஒரு காமர்ஸ் டீச்சர். ஸோ காமர்ஸில் எனக்கு என்ன பிடிக்கும், வெதர் ஐ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மை அக்கௌண்டிங் பேப்பர்ஸ் ஆர் மை மார்க்கெட்டிங் பேப்பர்ஸ் ஆர் மை லா பேப்பர்ஸ், அந்த மாதிரி எதுலையான ஒன்று ஸ்பெஷலைஸ் பண்ணேன்னா டெஃபினட்டாக எனக்கு அதில் இன்னும் எக்ஸல் பண்ணுற சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஐ ஹவ் டிசைடட் டு பிகம் அ டீச்சர்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு யூஜி டிகிரி, பிஜி டிகிரி கன்சிஸ்டண்ட்டாக அதில் நல்ல மார்க் வாங்கியிருந்தால் பெட்டர். அதுக்கப்புறம் ஐ ஷுட் கெட் மை இப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் செட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஸ்டேட் லெவலில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இல்லைன்னா நேஷ்னல் லெவலில் யூ ஹேவ் த யூஜிசி டெஸ்ட், லெக்சரர்ஷிப்க்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். அதை விட மேலே போகணுன்னா நான் பிஹெச்டி பண்ணலாம். ஸோ பட் இந்த பேசிக் டெஸ்ட் பண்ணிடணும். அண்ட் இதெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஆனால் ஒரு வேலைக்கு நம்ம தயார்படுத்திக்கும் போது அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம அதில் எப்படி நல்லதனமாக அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணோன்னு யோசிக்கும்போது அந்த பேஷன் இருக்கணும். நம்மளுக்கு அதுதான் வேணுன்ற அந்த சில டைம் அது ஒரு வெறியோட ஒரு டிசையர்னு சொல்லலாம். அப்போ தான் ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரா மெட்டீரியல்னா கூட அதுங்க இண்டஸ்ட்ரியில் வர ரா மெட்டீரியல் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. இன்னத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு நம்ம நாட்டே ஆள போகிறவங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்பிரிட் ஆஃப் பேட்ரியாட்டிசம், நேஷ்னலிசம், அந்த வி பிலாங் டு த நேஷன் and we have to develop citizens of the future என்ற லெவலில் அவங்களோட தாட் ப்ராசஸ் இருந்தால் நல்லது. நான் குவாலிஃபிகேஷன் எல்லாம் வச்சுக்கலாம், பிஹெச்டி எல்லாம் வச்சுக்கலாம், பட் நான் போய் அது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி நான் போயிட்டு வந்தேன்னா அது கரெக்ட் கிடையாது. பட் நீங்கள் சொல்கிற எல்லா குவாலிஃபிகேஷனும் ப்ரீவியஸ் ஜெனரேஷன் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே அது இருந்தது. சரி, டாக்டர் அப்துல் கலாம் தன்னோட பிரைமரி ஸ்கூல் டீச்சரை பற்றி பேசும்போது அவ்வளோ பெருமையாக பேசுகிறார். அவரே அவ்வளோ பெரிய மனுஷர். அவர் வந்து அப்படி பேசும்போது அந்த டீச்சர் எவ்வளோ இதுவாக இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நம்மளுக்குன்னு ஒரு முன்மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிற மற்ற அதே டீச்சிங் ப்ரொஃபஷனில் வரணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் அதை டெவலப் பண்ணால் டெஃபினட்டாக we can go places. இன்றைக்கி வந்து மோர் விமன் அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நிறைய ஹாலிடேஸ் இருக்குது. தெர் ஆர் வெரி மெனி ரீசன்ஸ். இந்த கார்ப்பரேட்டில் இருக்கிற ப்ரெஷர் வந்து காலேஜஸில் இல்லைன்ற ஒரு ஃபீலிங்கில் அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிறாங்களோன்னு தோணுது. அந்த மாதிரியும் சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு பிஜி முடித்த உடனே இந்த ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க அகடமிக்கலி, இதே மாதிரி அந்த யூஜிசி டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணலாம். ஸோ இதை ஒரு ஸ்டாப் கேப்பாக நினைக்கிறவங்க இல்லாமல் இருந்தால் நல்லது, பட் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரியும் we have come across. மேபி அவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, 1-2 பேர் அப்படி இருந்தாலும் அது அந்த ப்ரொஃபஷனுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது இல்லை. ஓகே மேம், டீச்சிங்கில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்னா I had the opportunity to visit about 40 universities US-ல. I went on this IVLPன்னு சொல்லிட்டு as a visitor I was invited to the US. அப்போ போய் அங்கே இருக்கிற டீச்சர்ஸோடையும் ப்ரோவோஸ்டோடையும் இன்டராக்ட் பண்ணும்போது அங்கே என்ன தெரிய வந்ததுனாக்கா, அவங்க 1 hour கிளாஸ் எடுக்கணுன்னாலோ ஒரு 40 minutes கிளாஸ் எடுக்கணுன்னாலோ ஒரு 4 hour 5 hour ப்ரிப்பரேஷன் அங்கே தேவைப்படுறது. அந்த மாதிரி அவங்க வந்து so much of dedication and the students. இப்போ இங்கெல்லாம் நாங்கள் அவங்க கேட்டாங்க உங்கள் கிளாஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 60 பேர் இருப்பாங்க, சமயத்தில் 100 பேர் கூட இருப்பாங்கன்னு சொன்னோன்னா அவங்க சிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு நல்ல டீச்சர்னா அங்கே 400 பேர் கூட ஒரு கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால அவங்க அப்படியே ஒரு டீச்சரோட லெக்சர் பிடிக்கலன்னா அவங்க எழுந்தும் போயிடுவாங்க. பட் if you are a great teacher, even if you are a good teacher,
அப்படியே வந்து உட்காந்துருவாங்க, முன்னாடியே கிளாஸ் நடக்கிறது நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஸோ நம்ம டீச்சர்ஸ் பார்க்கும்போது நாலேஜ் லெவல்ஸில் அவங்களுக்கு இருக்கிற ஆசையில் நிஜமாவே அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க. பட் ஏன் நம்மளால் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவ்வளோ தூரம் எல்லா டீச்சர்ஸையும் நம்ம கொண்டு வர முடியல அப்படின்னு, மேபி there are some more facilities, some more training programs, some more things we need to reinforce for our teachers. From the college side, from the government side. College side or இப்போ நிறைய காலேஜஸ்ல பார்க்குறோம், எஸ்பெஷலி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல ஏப்ரல் எண்டுனாக்கா அவங்க வந்து அடுத்த வருஷம் அவங்க இருக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரியாத காலேஜஸ் கூட இருக்காங்க. வெரி ஃபியூ காலேஜஸ் ஆர் ரியலி குட். ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி கொடுக்க முடியலன்னா அவங்க வந்து வேறு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம இங்கே தான் நீங்கள் வேலை பண்ண போகிறீங்க, இங்கே தான் நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் முழு ஒத்தாசையும் கொடுக்குறோன்னு நம்ம இந்த மேனேஜ்மெண்ட்ஸும் காலேஜஸும் அவங்களுக்கு எடுத்து உரைத்தார்கள்னா டெஃபினட்டாக அந்த டீச்சர்ஸ் இன்னும் நல்லா பண்ணுற வாய்ப்பு இருக்குது. There are very many good colleges which give a lot of support. நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இங்கே ரூரல் காலேஜஸ், urban colleges, செல்ஃப் ஃபினான்சிங், அந்த மாதிரி விதவிதமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் ஆர் தேர். அதில் some colleges maybe are losing on good teachers because of the stringent rules. நீங்கள் சொல்கிற அந்த ப்ரிப்பரேஷன் டைமுக்கு ஈவன் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் வந்து ஒரு லைப்ரரி போகிறது கூட டைம் நம்மளுடைய ஊரில் இல்லைன்ற மாதிரி தான். இல்லை, அதான் அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் they get caught up. அதனால they are not able to focus on the profession. ஸோ இதுவும் ஒரு ஃபுல் டைம் ஜாப் தான். மேபி நான் 6 hour தான் காலேஜில் இருக்கலாம், 7 hour தான் காலேஜில் இருக்கலாம். பட் நான் வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே காலேஜை மறந்துட்டு நான் வேறு வேலையில் ஈடுபடக்கூடாது. அந்த டைம்லேயும் நான் வேறு என்ன பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணலாம், இது பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால் டெஃபினட்டாக இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் எஸ்பெஷலி டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ஒரு ப்ரப்போர்ஷன் இருக்கு இல்லையா, ரேஷியோ, அது நீங்கள் இப்போ சொன்னீங்க 50 பேர் இருப்பாங்க, 400 பேர் கூட இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து there are certain restrictions, 1:25, 1:30 or 1:40, whatever. You can tell me the right number. எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் ஐடியலாக இருக்கும்? இல்லை, இப்போ ஜென்ரலாக they insist on for 1:8 in the PG courses and all that. or I mean ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் மேக்ஸிமம், அது மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக அவங்களுக்கு இருந்தானா நல்லதுன்னு சொல்லிட்டு. பட் அது ஒண்டியே அதுதான் நியதின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அங்கேயே 400 பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியறதுனாக்கா த நாலேஜ் தட் அதர் பர்சன் கேரிஸ், அவரோட எக்ஸ்பர்டீஸ், அவர் என்ன முத்துக்கள் உதிர்க்க போகிறாங்களோ நான் எல்லாரும் வந்து கேட்கும்போது there are exceptions that way. மேம், ஒரு கூகுளுக்கும் ஒரு டீச்சருக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக கூகுள் அதை ஃபாஸ்டராக கொடுத்துடும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் ஆத்தென்டிக்காக இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஒரு டீச்சர் தேவை. அண்ட் அந்த டீச்சர்னா இன்டராக்ஷன் இருக்கும். ஐதர் பர்சனலி ஒரு குருன்னு இருக்காங்க, அவங்க எங்கேயோ உட்காந்து பாட்டு சொல்லி கொடுக்குறவங்க, ஸ்கைப்பில் கூட கற்றுக்கலாம், நம்ம பார்க்கலாம் கூட, அவங்களோட கற்றுக்கலாம். பட் பர்சனல் இன்டராக்ஷன், பர்சனல் டச் அது இருக்கணும்னா அது ஒரு லைவாக இருக்கிற டீச்சரோட அது ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஒரு ஹியூமன்லி ஃபீலிங் வேணும்னா கண்டிப்பாக ஒரு டீச்சர் ஃபீலிங் இருக்கும். அண்ட் இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் ரிலேஷன். குருகுலம் காலத்துலேருந்து வந்து குருகுலம் காலத்துலேருந்து இப்போ என்னோட டீச்சர் டாக்டர் நிர்மலா பிரசாத், ஃபார்மர் பிரின்சிபலாக இருந்தவங்க, அவங்களோட என்னோட இன்டராக்ஷன் அது டோட்டலி இம்மெஷரபிள். அந்த மாதிரி பிகாஸ் அவங்க என்ன நாட் ஓன்லி டீச்சராக என்னை பர்சனல் லெவலில் கூட நிறைய கைட் பண்ணி இன்னைக்கு நான் பிரின்சிபலாக இருக்கேன்னா அதுக்கு நிறைய அவங்களோட மோட்டிவேஷன், அவங்க கொடுத்த ஊக்கம் தான் காரணம். அது ஒரு மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அந்த குரு. அதனால அவங்களுக்கு தெரியும் எனக்கு எந்த விதம், எந்த இது நல்லது, எந்த சைடில் போனால் நல்லது. நிறைய விஷயம் நான் ஒரு கவுன்சிலராக கூட இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் அமையணும்னு நான் அமையுமா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் சொல்கிறேன், ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே தனி தான். இப்போ ஒரு புக்கை படிக்கிறோம், நம்ம லைப்ரரிக்கு போய் படிக்கலாம், வி கேன் லேர்ன் ஆன் ஆர் ஓன், அது பண்ணலாம். ஆனால் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிடுவோம், அதில் எது ரெலவெண்ட்டாக இருக்கும்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு டீச்சரோட துணை தேவை. ஏன்னா நம்ம படிக்கும்போது ஒரு புக்கு தான் படிப்போம், டீச்சர் வந்து ஒரு 5-6 புக்கை ரெஃபர் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்குவீஸ் பண்ணி ஆல் இன் ஒன்னாக கொடுப்பாங்க, ஒரு கங்கா ஜமுனா ஜூஸ் மாதிரி. ஒரு டீச்சரோட இன்டராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம் தெரிய வரும், அவங்களோட அனுபவமும் சேர்ந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. புக்ஸ் வந்து நம்மளுக்கு வெறும் நாலேஜ் தான் கொடுக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு தேவை இல்லையா, அது வந்து நம்ம ஒரு டீச்சர் கிட்டேருந்து தான் கற்றுக்க முடியும். ஸோ கூகுள் இஸ் பவர்ஃபுல், பட் டீச்சர் இஸ் ஃபார் மோர் பவர்ஃபுல் அப்படின்றது ரொம்ப டெஃபினெட்லி. ஸோ மேம், MOP வைஷ்ணவ் காலேஜ் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ் ஃபார் உமன். ஸோ நம்ம காலேஜ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
இப்போ MOP வைஷ்ணவ் காலேஜ் இப்போ ஒரு 23 இயர்ஸாக அது சீனில் இருக்குது. ஸோ அங்கே வந்து மெயினாக டெடிக்கேட்டட் என்டையர்லி டு விமன் எம்பவர்மெண்ட். ஸோ டிகிரி இஸ் நாட் த ஒன்லி வே டு சக்சீட். ஸோ டிகிரியோட நம்ம எப்படி வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது நிறைய ஸ்கில் செட்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவங்க ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரும்போது எல்லாரும் மார்ச் 31 அவங்களுக்கு +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடுறது. அது எந்த போர்டாக இருந்தாலும் பை அண்ட் லார்ஜ் ஓவர் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாம் வந்து அட்மிஷன் ப்ராசஸில் ஆரம்பிக்கும் போது 3rd week of June ஆகிடும் அவங்க காலேஜ் சேரும்போது. அப்போவே அவங்க 2.5 monthsக்கு மேலே தே ஆர் அட் ஹோம். அண்ட் தென் வென் தே கம் டு காலேஜ் தே திங்க் இனிமேல் யூனிஃபார்ம்ஸ் இல்லை, இனிமேல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, இனிமேல் இந்த +2க்காக போக வேண்டிய கோச்சிங் இல்லை. அந்த மாதிரி வரும்போது ஒரு டோட்டல் ஃப்ரீடம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க. காலேஜ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், இட்ஸ் அ பிக்கர் ஸ்டெப் இன் லைஃப்ன்றதை அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக we have counseling for them. We focus on making her not only getting a degree as I told earlier, but making her into a complete woman. இப்போ each one is differently endowed. இப்போ நீங்கள் ஒரு நல்ல மீடியா ப்ரோக்ராமராக இருக்கீங்க, நீங்கள் சார் எனக்கு தெரியும் சின்ன ஒரு 10-15 வருஷமாகவே நிறைய கவிதையெல்லாம் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு மல்டிஃபேசட்டட் இன்ட்ரெஸ்ட். அதனால் எல்லாரும் கிளாஸில் ஃபஸ்ட்டு தான் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால ஆனால் அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கும், என் குழந்தை இதில் எக்ஸல் ஆகுதுன்னு எதுலையான்னு சொல்லணும். ஸோ when each one is differently endowed, அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபைனல் இயரில் we give something called a finishing school. கேம்பஸ் டு கார்ப்பரேட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இங்கேருந்து வெளியில் வேலை செய்ய போனால் தட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் கல்ச்சர். நம்ம ஸ்டூடெண்ட்னா ஜஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே போய் பாஸ் திட்டுவாங்க. அதை எப்படி அதை கரெக்ட் ஸ்பிரிட்டில் எடுத்துட்டு நீ முன்னுக்கு வரணும்னு கற்றுக்கணும். அண்ட் எல்லாரும் நீ சொன்ன உடனே ஏற்றுக்க போகிறதில்ல. யூ கோயிங் டு ஜாயின் அஸ் த ஜூனியர் மோஸ்ட். அங்கே போய் நம்மளும் வேலை பண்ணோம், நம்ம ஐடியாஸையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஸோ அந்த டிரான்சிஷனையும் நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறோம். அதே மாதிரி நாளைக்கு கல்யாணம் ஆனால் we see a lot of broken marriages. அது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அதனால் we also tell them நம்ம போகிறோன்னா ஒரு ஹஸ்பண்ட் டெஃபினெட்லி, பட் அந்த ஃபேமிலியோட சேர்த்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங். எஸ், வெறும் அம்மா அப்பாவே இருக்கக்கூடாது. இப்போல்லாம் ரொம்ப ஃபேஷனபிள் ஆகிடுது அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணுறது. ஸோ யூ லீட் யுவர் லைஃப், தட்ஸ் ஃபைன், பட் ரெஸ்பெக்ட் ஃபார் எல்டர்ஸ், how to get along with them, அதெல்லாமும் நாங்கள் காலேஜில் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். I also understand you have produced a lot of people from in the finance, sports, அதுக்கப்புறமா வந்து entrepreneurs you have produced. Entrepreneurs I told you, sports also, we give a lot of encouragement to sports. ஒரு ஐடியல் டீச்சர் ஆகிறதுக்கு என்ன மந்த்ரா பண்ணணும்? To be an ideal teacher, you must be available for the students, but அந்த லக்ஷ்மண் ரேகா ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ நான் டீச்சராக அவங்கள பார்க்குறதும் ரொம்ப ஃப்ரெண்டாக அந்த லைனை க்ராஸ் பண்ணி போயிடக்கூடாது. அவங்க சொல்கிற இதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும். அவங்களுக்கு நம்ம அறிவுரையும் கொடுக்கலாம், கவுன்சிலிங்கும் கொடுக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம நாலேஜை எப்போ பார் அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அல்டிமேட்லி யூ ஆர் தேர் டு டெலிவர் த சப்ஜெக்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பி ஸ்ட்ராங் இன் யோர் டொமைன் நாலேஜ் அண்ட் ஆல்சோ பி அ ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட் டு யோர் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் சொன்ன மந்த்ராவை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணாங்கனாலே போதும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேர் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு விரும்பி வரணும், பேஷனபுளாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேடம். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய வேல்யூபிள் டைமை வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். இட் வாஸ் a pleasure being on the show. Thank you very much. Thank you sir. My pleasure. இன்னைக்கு நம்ம சொசைட்டிக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த யுவா நிகழ்ச்சியில் வேற ஒரு இனோவேட்டிவான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆள்வது யுவசக்தி. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you.